சித்துக்காடு பாசப்பறவைகள் நடத்துகிற 30,000 டோர்னமெண்ட்டில் மேட்ச் வின் பண்ணி செமிஃபைனலுக்கு வந்திருக்காங்க அம்மையாண்டி விஸ் பூக்கொல்லி. அதில் டேஸ் வின் பண்ண பூக்கொல்லி வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் வந்திருக்காங்க அம்மையாண்டி. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவருங்க, 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். அம்மையாண்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க வினோத் மற்றும் சுதன். பூக்கொல்லிக்கு ஓப்பனிங் போலிங் போட வந்திருக்காரு விக்கி. முதல் பந்து சூப்பரான பந்துங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலில் தொடங்கியிருக்காரு. அடுத்த பந்து சூப்பராக கட் பண்ணி போட்டாருங்க. நல்ல ஒரு பந்துங்க. 2 பால் டாட் மேலே டாட் போட்டிருக்காரு. பார்க்கலாம் அடுத்த பந்து என்னங்கிறது. அடுத்த பந்து கட் பண்ணியிருக்காருங்க. சூப்பரான ஸ்டாப் அந்த ப்ரோ கிட்டேருந்து ஒரு ரன் கிடைக்கும். அடுத்த பந்து சுதனுக்கு நல்ல ஒரு பந்து வச்சுங்க. அடுத்த பந்து சூப்பராக போட்டாருங்க. நல்ல டிஃபென்ஸ் பிளே. த்ரோ நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்த பந்து அவர்களோட கடைசி பந்து அடிச்சாருங்க. பேட்டில் சரியாக கனெக்ட் ஆகலை. ஒரு ஓவர் நிலை பெற்ற நிலையில் ஆனி நினைக்க 2 ரன் அடிச்சிருக்காங்க. விக்கெட் இழப்பு. நல்ல ஒரு பந்து வீச்சு விக்கிக்கிட்டேருந்து. அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு நீலமணி. சூப்பரான பந்து வீச்சுங்க சுதனுக்கு. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. பாயிண்ட் திசையில் சான்ஸ் ஃபார் கேக்கிட்டாருங்க. பவுண்டரி அதை நல்ல ஒரு ரன்னிங். 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து வாக் அவுட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. லைனை பிடிச்சி கரெக்டாக போட்டார் நீலமணி. அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. விக்கெட்டுங்க. கேட்சை பிடிச்சிட்டாரு ராஜ்கமல் அண்ணன். கேட்ச் மூலமாக தன்னோட விக்கெட் இழக்கிறாரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சுதன். நல்லா பந்து போட்டார் நீலமணி. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு தினேஷ், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். முதல் பந்து சந்திக்கிறார் நீலமணி. பந்து நல்ல பந்து வச்சுங்க. அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. டாட் பால் அமைது. 2 ஓவருக்கு 4 அடிச்சு 1 விக்கெட் இழந்திருக்காங்க அம்மையாண்டி. பூக்கொல்லை நல்ல பந்து போட்டிருக்காங்க. 2 ஓவர் போட வந்திருக்காரு விக்கி. பாக்ஸில் பிடிச்சி போட்டிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் வைடுங்க. அடுத்த பந்து சூப்பராக போட்டாருங்க லைனை பிடிச்சி. நல்ல ஒரு பந்து. அடுத்த பந்து பார்க்கலாம். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி இருந்துச்சுங்க. ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்தார். ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு தினேஷ், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அடுத்த பந்து டேஸாக கொண்டு வந்து போட்டாருங்க. நல்ல ஒரு பந்துங்க. அடுத்த பந்து நல்ல பந்துங்க. சூப்பரான பந்துங்க. ஒய்டு கொடுத்துருக்காங்க. எது கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்த பந்து சூப்பராக போட்டிருக்காருங்க. நல்ல ஒரு பந்து வச்சு டாட் பால். அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி இருந்துச்சுங்க. சான்ஸ் ஃபார் கேப்பில் ஓடி இருக்கு. எடுத்து விசில் விளையாட்டி 1 ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு வினோ ப்ரோ. ஒயிட் பால் நினைக்கிறேன். ஒயிடுங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க கவர்ஸில். சூப்பரான கேட்ச் ப்ரோ கிட்டேருந்து. விக்கெட் இழக்கிறாரு தன்னோட ஆட்டத்தை. 3 ஓவருக்கு 9 அடிச்சிருக்காங்க. அதுக்கான 2 விக்கெட்டுகள் இழந்திருக்காங்க பூக்கொல்லை. நல்ல பந்து போட்டிருக்காங்க இது வரைக்கும் அம்மையாண்டி கிட்டேருந்து. ஏதோ சின்ன தருமாற்றம் அம்மையாண்டி கிட்டேருந்து. அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு குட்டி. அதை எடுத்து பேட் பண்ண தினேஷ். முதல் பந்து பெரிய ஷாட்டுக்கு முயற்சி சூப்பராக போட்டிருக்காருங்க. அடுத்த பந்து டேஸ் போட்டு ஓயிடுங்க. அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. நல்ல ஒரு பந்து வச்சு. அடுத்த பந்து ஒயிடுன்னு நினைக்கிறாங்க. ஒயிடுங்க. எக்ஸ்ட்ராஸ் மூலமாக ஓடணும். ஓடி இருக்காங்க. ஒரு ஓட்டம் கிடைக்கிது. ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு சக்தி ப்ரோ. நல்ல ஒரு பந்து வச்சு. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிற முயற்சிங்க. நல்ல ஒரு பந்து வச்சுங்க. சூப்பராக போட்டாருங்க. அடுத்த பந்து சக்தி ப்ரோவுக்கு நல்லா போட்டாருங்க. திரும்ப பார்த்து சூப்பரான ஒரு பந்து வச்சுங்க குட்டிக்கிட்டேருந்து. அடுத்த பந்து போல்டுங்க. க்ளீன் போல்டு. போல்டு மூலமாக தன்னோட விக்கெட் இழக்கிறார் சக்தி ப்ரோ. 4 ஓவருக்கு 12 அடிச்சு 3 விக்கெட் இழந்திருக்காங்க அம்மையாண்டி. நல்லா பந்து போட்டிருக்காங்க பூக்கொல்லை. 5 ஓவர் வந்திருக்காரு மதன். பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. டாட் பாலாக மாறுதுங்க. கண்டினியூஸாக டாட் போட்டிருக்காரு தினேஷ். ஒரு பவுண்டரிக்கான தேடல் இருக்குது.
அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் கேட்சுன்னு நினைக்கிறேன். கேட்சுங்க. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்கார் சக்தி ப்ரோ. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால். அடுத்த பந்து வந்துட்டார். அடிச்சிருக்காருங்க. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஃபீல்டர் வர குட்டி ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. பவுல். ஃபோர்த் திரும்பி அடிச்சிருக்காருங்க. கரெக்டான ஷாட் கனெக்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போகாதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல புல் அதிகம் போகலைங்க. 2 ரன்னுக்கான முயற்சி. 2 ரன் ஓட்டாங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. சூப்பரான ஷாட்டுங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் வேறொரு டிசிக்ஷன் 6ங்க. 6 அடிச்சிருக்காரு. பவுல். 5 ஓவருக்கு 21 அடிச்சு அதுக்காண்டி 4 விக்கெட் இழந்திருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு சித்திகண்ணை. நல்ல ஒரு பந்துங்க. சூப்பராக போட்டார். ஒரு சிங்கிள் டபுள் ஆக்குவாங்களான்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ரன்னிங் தேக்கிட்டாருங்க. அந்த காரணமாக இன்னொன்று ஓடு போனாங்க. நோ சொல்லிட்டாரு. அடுத்த பந்து சூப்பராக போட்டிருக்காருங்க. அடுத்த பந்து சித்திகண்ணன்ட்டு ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காங்க. பெரிய ஷாட்டுங்க. 6ங்க. அடுத்த டார்கெட்டுக்கு பிக்ஸ் பண்ணக்கூடிய கடைசி 3 பந்துகள் செட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. சரியாக கனெக்ட் ஆகலை. அதன் காரணமாக ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு பவுல் ப்ரோ. 2 பந்து இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடிச்சிருக்காருங்க. குவாலிட்டியான ஷாட்டுங்க. பாலை சரியாக கனெக்ட் பண்ண முடியல. பெரிய 6ங்க. சூப்பராக வாக் அவுட் பண்ணி அருமையாக அடித்தாருங்க. இதோட 2வது 6 அடிச்சிருக்காரு அந்த ப்ரோ. ஆட்டத்தோட டார்கெட்டை முடிவு பண்ணக்கூடிய கடைசி பந்து பார்க்கலாம் என்ன செய்கிறாருன்னு. 4th ஓவரில் அடிச்சிருக்காருங்க. சரியான ஷாட்டு. சான்ஸ் ஃபார் 6ங்க. சூப்பரான பேட்டிங். இதோட 3வது 6 அடிச்சிருக்காரு அந்த ப்ரோ. மேட்சோட போக்கை மாற்றிருக்காரு. ஒரு டீசெண்டான ஸ்கோர் கொண்டு போயிருக்காரு. 6 ஓவருக்கு 42 ஒரு டீசெண்டான ஸ்கோரை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்காண்டி 4 விக்கெட் இழந்திருக்காங்க. உண்மையில் சூப்பரான பேட்டிங் தான் அந்த லாஸ்ட்டில் படித்த ப்ரோ. 43ங்கிற பெரிய டார்கெட்டை நோக்கி இறங்கியிருக்காங்க. பூக்களைக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காங்க. ராஜகமல் விக்னேஷ். ஸ்ட்ரைக்கில் ராஜகமல் ப்ரோ நிற்கிறாரு. அம்மையாண்டைக்கு ஓப்பனிங் பவுலராக வந்திருக்காரு சுதன். லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். அவரோட முதல் பந்து அடிச்சிருக்காருங்க. அவரோட சிக்னேச்சர் ஸ்டார்ட் 6 முதல் ஸ்கோரே வந்து 6ல் தொடங்கியிருக்காரு. நிற்கணும் 4 போயிடுச்சு. 4னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் 6. இப்போ பெரிய 6. அடுத்த பந்து பார்க்கலாம் ராஜ்கமல் ப்ரோ என்ன பண்ணுறாருன்னு. அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட் திசையில் பவுண்டரி. அடுத்த பந்து ராஜ்கமல் ப்ரோவுக்கு. நல்ல ஷாட்டுங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. சூப்பரான தடுப்பாங்க. இந்த ஓவரில் 2 பந்து இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட் திசையில் சான்ஸ் ஃபார் பெரிய 6. ஸ்டிக் மாதிரி வந்து பந்து பாருங்க போயிருக்காரு சுதன் ப்ரோ. அடிச்சிருக்காருங்க. தொங்குன பந்தை கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. என்ன பார்க்கலாம். 4 போயிருக்குங்க. 1 பவுன்ஸ் 4ல் போயிருக்கு. ஒரு ஓவர் முடிஞ்ச 24 அடிச்சிருக்காங்க. அதுக்கு எந்த இழப்பும் இழக்கலை பூக்கொள்ளை. அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு பவர் பிளேக்கு சரவணன். எதிர்த்து பேட் பண்ணுறதுக்கு விக்கி இருக்காரு. அடிச்சாருங்க. நல்ல ஒரு சொடக்கு பால். அடுத்த பந்து ஸ்டொக் பண்ணியிருக்காரு. ஃபாஸ்டான ரன்னிங். ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு ராஜ்கமல் ப்ரோ. அடுத்த பந்து ராஜ்கமல் ப்ரோவுக்கு சரவணா ப்ரோ. நல்ல ஒரு பந்து வச்சுங்க. பாலை விட்டாங்க. அதன் காரணமாக பந்து ஸ்டாப் ஆகிடும். எத்தனை ரன் ஓடுறா பார்க்கலாம். இன்னொரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. நோ பால் காரணமாக ஃப்ரீ கிட்டு வேற. எப்படி யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். அந்த பந்தை அடிச்சிருக்காருங்க. மின்னல் வேகத்தில் போயிருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி தான் அது. பவுண்டரி. இன்னும் இந்த ஊரில் 3 பந்து இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பெரிய ஷாட்டுக்கு நம்பிச்சு நல்லா பந்து போட்டாருங்க. டாட் பால். அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கு நம்பிச்சுங்க. டாட் பாலுங்க. சூப்பராக போட்டிருக்காரு போல். அடுத்த பந்து சூப்பராக போட்டாருங்க. ஓயிடுங்க. அடுத்த பந்து
சிங்கிள் ஓடி இருக்காங்க. இது தொடர்ந்து ஓவர் முடியுது. 2 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க பூக்களை, எந்த ஒரு விக்கெட்டும் இழக்காம. நல்ல ஒரு பேட்டிங் ராஜ்குமார் ப்ரோட்டேந்து. நியூ பவுலர் வந்திருக்காரு ஹரிக்ஸ், ஒரு யங்ஸ்டர். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. சூப்பராக போட்டாருங்க, நல்ல ஒரு லைனில் போட்டார். ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். ஒரு ஸ்டேக்கு வந்து விக்கி ப்ரோ ப்ளே பண்ணியிருக்காரு. அடுத்த பந்து சூப்பராக போட்டிருக்காருங்க. இன்னும் சொல்லிட்டாங்க ஓடலை. அடுத்த பந்து கேட்சில் போணுச்சுங்க. சூப்பராக போட்டிருக்காரு அந்த யங்ஸ்டர். சூப்பராக போட்டிருக்காருங்க, நல்ல ஒரு பாலுங்க, டாட் பால். அடுத்த பந்து லாஸ்ட் பால் போயிடுங்க. சூப்பராக தட்டியிருக்காரு. நோ சொல்லிட்டாரு, ஸ்கோர் வேணாம்ட்டாங்க. இத்தோடு ஓவர் முடியுது. 3 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க, எந்த ஒரு இழப்பும் இல்லாமல். நல்ல ஒரு பேட்டிங் பூக்கொள்ளிட்டு பேட்டிங்கில் கலக்குன பால்ராஜ் வந்திருக்காரு பந்து போட. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. முதல் பந்து சூப்பராக போட்டிருக்காருங்க, செக்கிங் லைனில் தட்டி விட்டு ஒரு சிங்கிளுக்கான முயற்சி இருக்கும். பேட்டிங்கில் தொடர்ந்து ஹார்திக் 6 அடிச்சார் பால். அடுத்த பந்து விக்கி ப்ரோவுக்கு பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க, சூப்பராக போட்டாருங்க. அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க, நல்ல யார்க்கிங் லைனில் வந்தார். பால் பவுலிங்லேயும் கலக்கிட்டு இருக்காரு. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க, சான்ஸ் ஃபார் பவுண்டரிங்க. அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க, சூப்பரான யார்கர். அடுத்த பந்து சான்ஸ் ஃபார் ஒய்டுங்க, ஒய்டு கொடுத்துருக்காங்க. மேட்ச் இதோட ஈச் ஆயிருக்கு. லாஸ்ட் பால் நினைக்கிறேன் இந்த கேமுக்கு. அடிச்சிருக்காருங்க, சூப்பரான ஃபீல்டிங்க அந்த யங்ஸ்டர்லேருந்து. 4 ஓவருக்கு 41 அடிச்சிருக்காங்க. இன்னும் 2 ரன் அடித்தா மேட்ச் வின் பண்ணலாம். அதுக்கான எந்த ஒரு இழப்பும் இழக்கலை. மறுபடியும் பந்து படந்திருக்காரு ஹரி யங்ஸ்டர். சூப்பராக போட்டிருக்காருங்க, இன்சைடில் போயிருக்கு. ஒரு சவாலான பவுலராக இருக்காரு ஹரி. பார்க்கலாம் என்ன செய்கிறாருன்னு. அடிச்சிருக்காருங்க, பவுண்டரிங்க. இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க பூக்கொலை. ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாங்க அம்மையாண்டி.